கல்பாக்கத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரரான ரவி கிரண் என்பவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவீனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நவீன், என்ன காரணம் என்று தெரிய வந்திருக்கிறதா? தற்போது அவரது உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அணுமின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அணுமின் நிலையத்தை பாதுகாப்பு பணியில் பாதுகாப்பதற்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சுழற்சி முறையில் 3 ஷிப்டுகளின் அடிப்படையில் துப்பாக்கியுடன் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை, அதாவது நேற்று இரவு நைட் ஷிப்ட் முடித்து இன்று காலை வீரர்கள் அங்கிருக்கக்கூடிய ஒப்பந்த பேருந்து மூலமாக இந்த துப்பாக்கிகளை ஒப்படைப்பதற்காக மையூர்குப்பம் பகுதி நோக்கி பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக இந்த பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் போது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ரவிகிரண் என்பவரது துப்பாக்கி வெடித்திருக்கிறது. இதில் அவர் கழுத்தில் குண்டு பாய்ந்து அவர் பேருந்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கல்பாக்கம் மற்றும் சட்ராஸ் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர்களிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது துப்பாக்கி எதிர்பாராமல் வெடித்ததா என்பது குறித்த விசாரணை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல இவரது உடல் அங்கே கல்பாக்கம் அணுசக்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது எதிர்பாராத விதமாக துப்பாக்கி கொண்டு பாய்ந்து இவர் உயிரிழந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.